ஹே காய்ஸ், வெல்கம் டு டேரட் வித் பானு சேனல். இன்றைக்கான ரீடிங் எதை பற்றி அப்படின்னா ஸ்பெஷலாக வந்துட்டு நம்ம கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க ஒன் சைட் ரீடிங் பற்றி போடுங்க மேம்னு. ஸோ அதுக்காக தான் இன்றைக்கி இந்த ரீடிங் எடுத்திருக்கேன். ஸோ நான் வந்து உங்கள் முன்னாடி வந்துட்டு 2 பைல் வச்சுருக்கேன், பைல் 1 அண்ட் பைல் 2. ஸோ பைல் 1 வந்து பார்த்திங்கன்னா வெயிட்டிங் ஃபார் ஏஞ்சல் கைடன்ஸ் அண்ட் பைல் 2 பார்த்திங்கன்னா வந்துட்டு மேனிஃபெஸ்டிங் மை விஷ் 555. ஸோ 777 அண்ட் 555, பைல் 1 அண்ட் பைல் 2. ஸோ பைல் 1 அண்ட் பைல் 2 நல்லா டீப் பிரெத் எடுத்துகிட்டு உங்கள் மனசில் இருக்கிற அந்த பர்சனை வந்து நினச்சிட்டு, ஸோ எந்த பைல் கூட உங்களுக்கு வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியுதோ, ரெசனேட் பண்ணிக்க முடியுதோ அந்த பைலை சூஸ் பண்ணிக்கோங்க. பைலுக்கான டைமிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஓகே, பாயின்மெண்ட் சூஸ் பண்ணவங்களுக்கான ரீடிங் 777 வெயிட்டிங் ஃபார் ஏஞ்சல் கைடன்ஸ். ரீடிங் பார்க்கலாமா? அதாவது ஒன் சைடாக லவ் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஏஞ்சல் சொல்லக்கூடிய கைடன்ஸ் என்ன, அட்வைஸ் என்ன, இந்த ஒன் சைட் வந்து டபுள் சைட் ஆகுமா, உங்கள் பார்ட்னரும் நீங்கள் நினைக்கிறதே வந்து நினைப்பாங்களா, ப்ரொப்போஸை வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்களா, இப்படி பல கேள்விகளுக்கான பதில்களை வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். Five wands. ஓகே, என்ன கார்ட்ஸ் வந்திருக்குன்னு பார்க்கலாம். The Devil, The Hangman, so the Queen of Wands, Nine of Swords. ஐ திங்க் இந்த ரீடிங் பார்க்குறவங்க ஏற்கனவே வந்துட்டு இந்த பர்சன் கூட வந்துட்டு பழகிட்டு இருக்கலாம். எம்பரர் அண்ட் ஹெல்மெட். ஸோ நீங்கள் இந்த பர்சன் கூட ஆல்ரெடி நீங்கள் பழகிட்டு இருக்கிற மாதிரி எனர்ஜி வந்து எனக்கு தெரியுது சில பேருக்கு. ஸோ ரெசனேட் ஆகிறத எடுத்துக்கோங்க. நம்ம ரீடிங் வந்து பார்த்துட்டு சொல்லலாம் மிஸ் தான். Okay, so Ace of Cups. உங்களுக்கான இது வந்துட்டு வெயிட்டிங் ஃபார் ஏஞ்சல் கைடன்ஸ் 777. ஸோ உங்களுக்கான ரீடிங் தான் இது. இந்த பைல் 1 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 2 எனர்ஜி இருக்குது. ஒன் சைடாக லவ் பண்ணக்கூடிய ஒரு எனர்ஜியும் இருக்குது. இன்னொரு எனர்ஜி என்னன்னு கேட்டிங்கன்னா ஒன் சைடாக மட்டுமே லவ்வை கொடுத்துக்கிட்டு இருக்கிற ஒரு எனர்ஜி. சொல்லப்போனால் நீங்கள் மட்டும்தான் இங்கே லவ்வை கொடுத்துட்ருக்கீங்க, அந்த சைட்லேருந்து 1% லவ் கூட வரல அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க இந்த எனர்ஜி எனக்கு தெரியுது. அண்ட் நீங்கள் கேட்கலாம், மேம் வந்து எனக்கு தெரியணும் இந்த பர்சன் வந்து கமிட்மெண்ட் கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா, அந்த சைடு வந்து லவ் வந்து லாங் லாஸ்டிங்காக போகுமா போகாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அதுக்கான ரீடிங் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் ரீடிங்கை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த பர்சன் மேலே நீங்கள் ரொம்ப 24 hours அப்சஷனில் இருக்கீங்க. 24 மணி நேரம் இந்த பர்சனை பற்றியே திங்க் பண்ணிவிட்டு எப்போ கால் பண்ணுவாங்க, எப்போ மெசேஜ் பண்ணுவாங்கன்னு வெயிட் பண்ணி ரொம்பவே டயர்ட் ஆகிட்டீங்க சொல்லப்போனால். ஏன்னா நீங்கள் எதிர்பார்க்குற நேரத்தில் அந்த மெசேஜஸ் அண்ட் கால் இருந்திருக்காது. பட் அவங்க தேவைப்படும் போது, அவங்க எதிர்பார்க்கும் போது அந்த மெசேஜஸ் அண்ட் கால்ஸ் வந்து கண்டிப்பாக வந்திருக்கும். ஸோ நீங்கள் அதோட கன்ஃபியூஷன் ஸ்டேட்டில் இருந்திருப்பீங்க. ஸோ என்னடா இது ஒரு பேக் அண்ட் ஃபோர்த் எனர்ஜி மாதிரி இருக்கே, அவங்களாம் வந்து பேசும்போது தான் நம்ம பேச முடியுது, நம்ம பேசணும்னு நினைக்கும் போது அந்த ஒரு எனர்ஜி அவைலபிலிட்டி அங்கே இல்லையே, அது ஏன் என்னன்னு ரொம்ப குழம்பி போயிருப்பீங்க. சில பேர் தூக்கமே இல்லாமல் ஓவர் ஸ்ட்ரெஸ் கூட ஆயிருப்பீங்க. அண்ட் உங்கள் பர்சன் வந்துட்டு உங்ககிட்ட வந்து லவ்வுக்காக பழகலை. ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ப்ளீஸ் பி சீரியஸ். லவ்வுக்காக பழகலாம். அவங்க வந்து ஒரு நீடுக்காகவும் ஒரு லஸ்ட்டுக்காகவும் இல்லை ஒரு மணி தேவைக்காகவும் தான் அவங்க கூட பழகிட்டு இருக்காங்க. ஸோ ப்ளீஸ் அவேர் ஆஃப் தட். இது வந்து சின்ன விஷயம் கிடையாது, இது லைஃப் மேட்டர். அண்ட் அந்த பர்சன் வந்து அவங்க லைஃப்பை மட்டும்தான் பார்த்துட்ருக்காங்க செல்ஃபிஷாக. அவங்களோட கோல், அவங்களோட லைஃப், அதை மட்டும்தான் பார்க்குறாங்க. அதில் ஒரு துளி பர்சன் கூட நீங்கள் இல்லை. இன்கேஸ் உங்கள் கூட பேசிகிட்டு இருந்தாலும் பழகிட்டு இருந்தாலும் அது ஒரு தேவைக்காக மட்டும்தான் இருக்கும். அந்த தேவை முடிஞ்சதும் அவங்களே உங்களை விட்டு போயிடுவாங்க. கண்டிப்பாக அதை நான் சொல்லியே ஆகணும், மறக்கக்கூடாது. அண்ட் நீங்கள் என்ன தான் மேம் நம்ம நல்லா தான் மேம் பேசிகிட்டு இருக்கிறோமா, நல்லா தான் மேம் பேசிகிட்டு இருக்கேன், நீங்கள் என்ன இப்படிலாம் சொல்கிறீங்கன்னு நீங்கள் கேட்கலாம். பட் நீங்கள் என்ன தான் நல்லா பேசிகிட்டு இருந்தாலும் சில பேருக்கு கான்ஃப்ளிக்ட் ஸ்டார்ட் ஆகும், ஆர்கியூமெண்ட் ஸ்டார்ட் ஆகும். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ரிலேஷன்ஷிப் வந்து டாக்ஸிசிட்டியை நோக்கி போகும். இன்னும் சில பேருக்கு டாக்ஸிக் என்வாயன்மெண்ட்டில் தான் இருப்பீங்க. இந்த என்வாயன்மெண்ட்லேருந்து எப்படி வெளியில் வரதுன்னே உங்களுக்கு தெரியாது. ரொம்ப டாக்ஸிசிட்டி 24 மணி நேரமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்சன் நினைப்பாவே இருக்கும். அந்த ஃபோனை எடுத்தால் நோட்டிஃபிகேஷன் செக் பண்ணுறது, ஒரு பாட்டு கேட்டால் அந்த பர்சன் பற்றின ஞாபகம், ஒரு நிம்மதியாக இருக்க முடியல, ஒரு விஷயத்த மறந்துட்டு இன்னொரு விஷயத்த மேலே கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. எந்நேரமும் வந்து அவங்க தாட்ஸாகவே நீங்கள் இருப்பீங்க. அதை நீங்கள் என்ன நினச்சிட்ருக்கீங்கன்னா, ஓகே நான் இந்த பர்சன் மேலே நான் ஓவர் அன்பு வச்சுருக்கேன், இந்த லவ்வே வந்து என்னை சேர்த்து வைக்கும் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. பட் கிடையாது, கண்டிப்பாக இல்லை.
உங்கள் பார்ட்னர் வந்து கொஞ்சம் ஸ்டப்பர்ன் பர்சன், அதாவது அவங்க நினச்சதை மட்டும்தான் சட்டம், அவங்க நினச்சதை செய்யணுங்கிறது ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. அதனால தான் அவங்க நினச்ச நேரத்துக்கு அவங்க கால் பண்ணி மெசேஜ் பண்ணி பேசிக்க முடியும் உங்ககிட்ட. ஆனால் நீங்கள் நினச்ச நேரத்துக்கு ஒரு காலோ மெசேஜோ பண்ண முடியாதுங்க. அப்படி நீங்கள் பண்ணணும்னு நினச்சாலும் அது வந்து சண்டையாக தான் வந்து முடியும். ஓவராக வந்து பேசுவாங்க. எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்கேன், நான் வேலையாக இருக்கேனே, நான் இது பண்ணிட்டுருக்கேனே, எதுக்கு தொல்லை பண்ணுற, அப்படிங்கிற மாதிரி ஆட்டிடியூட்ஸ் வந்து அங்கே காட்டுவாங்க. நீங்கள் ரொம்ப சென்சிட்டிவ் அண்ட் நீங்கள் ரொம்ப சென்சிட்டிவ் பீப்புளாக இருப்பீங்க அண்ட் ரொம்ப கேரிங் பர்சனாகவும் இருப்பீங்க. அதனால தான் நீங்கள் இவ்வளோ தூரம் வந்து உங்களோட லவ்வை வந்து அவ்வளோ மதிக்கிறீங்க. அந்த லவ்வை நீங்கள் அவ்வளோ மதிக்கிறீங்க. சீரியஸாக சொன்ன போனால் ஒரு பர்சன் மேலே வச்சுருக்க அந்த லவ்வை நீங்கள் அவ்வளோ வேல்யூ பண்ணுறீங்க. பட் ஆனால் அந்த வேல்யூக்கான ஒர்த்தான பர்சன் இவங்க கிடையாது, சத்தியமாக கிடையாது. ஓகேவா? ஸோ இந்த எனர்ஜி வந்து ஒரு ஜென்ரல் எனர்ஜி தான். ஸோ ரெசனேட் ஆகுங்க, எடுத்துக்கோங்க. இது வந்து ஏஞ்சல் கைடன்ஸ். ஸோ கண்டிப்பாக வந்து மனசில் வாங்கிக்கோங்க. என்னடா மேம் வந்து இவ்வளோ நெகட்டிவாக சொல்கிறாங்கன்னு நினைக்காதீங்க. இது ஒரு ஏஞ்சல் கைடன்ஸு. நம்மளோட லவ்வுக்கு ஒரு வேல்யூ இருக்குது. அதை கொடுக்கக்கூடிய ஒர்த்து வந்து அந்த பர்சனுக்கு இருக்கணும். ஆனால் அந்த ஒர்த்து வந்து இந்த பர்சனுக்கு இப்போ இல்லை. ஓகேவா? அவங்க ரொம்ப செல்ஃபிஷ்ஷு, நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. நீங்கள் என்ன தான் வந்துட்டு அந்த பர்சன் வந்து பேக் அண்ட் ஃபோர்த் எனர்ஜி வந்து பேசணும்னு நினச்சாலும் நல்லா பேசுகிற மாதிரி இருக்கும், திடீர்னு மறுநாளே வந்து சண்டை க்ரியேட் ஆகும். ஸோ ப்ளீஸ் அவேர் ஆஃப் தட். இது வந்துட்டு இந்த ரிலேஷன்ஷிப் வந்துட்டு ஒரு குட் ஃபேஸ் நோக்கி மூவ் ஆன் ஆகாது. ஸோ ஒரு பேக் அண்ட் ஃபோர்த் எனர்ஜி தான் கண்டினியூ ஆகும். அண்ட் அவங்க வந்து உங்களை விட்டு போகவும் மாட்டாங்க. இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, உங்களை விட்டு பிரேக்கப் ஆகி போகிற மாதிரி இருந்தாலும் திருப்பி அவங்களே வந்து கனெக்ட் பண்ணுவாங்க, அவங்களை இழுத்து பிடிச்சி வச்சுப்பாங்க. என்னடா இது, இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு வெளியிலையும் வர முடியல, விட்டு மூவ் ஆனும் பண்ண முடியல ஒரு சுச்சுவேஷனில் தான் நீங்கள் இருப்பீங்க. பிகாஸ் திஸ் இஸ் அ கார்மிக் பாண்ட். இது வந்து ஒரு கார்மிக் பாண்ட். ஆக்சுவலாக சொல்ல போனால் எண்ட் ஆஃப் த டே வந்து நீங்கள் 3 நாள் சண்டை போட்டால் 4 நாள் திருப்பி போய் பேசுகிற மாதிரி சுச்சுவேஷன் அமையும். அவங்களே பேச வைப்பாங்க உங்களை. ஓகே, ஏன்னா அவங்களுக்கு உங்ககிட்ட ஒரு தேவை இருக்குது. அந்த தேவை முடிகிற வரைக்கும் உங்களை வந்து அவங்க கட்டி போட்டு இந்த டாக்ஸிக் என்வாயன்மெண்ட்டை தான் வச்சுருப்பாங்க. ஸோ அவேர் ஆஃப் தட். அதுலேருந்து வெளியில் வரணும்னா கண்டிப்பாக வந்துட்டு மேனிஃபெஸ்ட் பண்ணணும். உங்களுக்கு உங்கள் லைஃப் மேலே ஒரு செல்ஃப் ஃபோக்கஸ் தேவை. உங்கள் லைஃபே நீங்கள் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுங்கள். நீங்கள் உங்கள் லைஃப்பில் நீங்கள் என்னெல்லாம் பண்ணியிருக்கீங்க, கெரியருக்காக ப்ரொஃபஷனுக்காக என்ன பண்ணியிருக்கீங்க, உங்கள் லைஃப்பை நாசமாக போகிறத வந்துட்டு நீங்கள் ரிஃப்ளெக்ட் பண்ணுறீங்களா இல்லையா எனக்கு தெரியல. பட் கண்டிப்பாக ரிஃப்ளெக்ட் பண்ணியே ஆகணும். ஓகேவா? ஏஞ்சல் கைடன்ஸ் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, லவ் யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட். நான் தான் சொன்னேன், உங்களுக்கு உங்களுக்கான லவ் தேவை. என்கேஜ்மெண்ட், அந்த பர்சன் லைஃப்பில் வந்துட்டு இன்னொரு பர்சன் வந்தாலும் அவங்களுக்கு தான் அவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அவங்க வீட்டு சைட்லேயோ ஒரு பொண்ணோ ஒரு மாப்பிள்ளையோ பார்த்துருக்கலாம், இல்லை அவங்க லைஃப்பில் இன்னொரு பர்சன் இருக்கலாம், அந்த பர்சனுக்கு தான் ப்ரியாரிட்டி கொடுப்பாங்க, உங்களுக்கு இல்லை. நான் சொன்னேன் இல்லையா, எண்ட் ஆஃப் த டே வந்து அவங்க வந்து உங்களை விட்டுட்டு தான் போவாங்க. ஏதோ ஒரு தேவைக்காக தான் அவங்க உங்ககிட்ட இருக்கிறாங்க. அந்த தேவை முடிஞ்சதுமே உங்களை விட்டு போயிடுவாங்க. ஸோ அவேர் ஆஃப் தட். அந்த தேவைகளை மட்டும் கொடுத்துட்டு உங்களை நீங்களே வந்து இழந்துட்டு நின்றாதீங்க. லவ் யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட். கண்டிப்பாக வந்து செல்ஃப் லவ் தேவை. இந்த இடத்துல வந்து நம்ம ரிலேஷன்ஷிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்காம உங்களோட இன்னர் செல்ஃபுக்கு இப்போ லவ் ரொம்ப நீடட். உங்களோட இன்னர் செல்ஃபுக்கு அந்த லவ் தேவை, அந்த பழைய பர்சன் தேவை. ஸோ அந்த பழைய பர்சனை கொண்டு வாங்க. நீங்கள் ஒரு இந்த கார்மிக் பர்சன் வந்து உங்கள் லைஃப்பில் வரத்துக்கு முன்னாடி நீங்கள் ஒரு விதமாக இருந்திருப்பீங்கல்ல, ரொம்ப சந்தோஷமாக இருந்திருப்பீங்க, பிடிச்ச விஷயத்த செஞ்சுக்கிட்டு, நினச்ச நேரத்துக்கு தூங்கிக்கிட்டு, நினச்சதை செஞ்சுட்டு இருப்பீங்களா. ஸோ அந்த பர்சன் தான் இப்போ உங்களுக்கு திரும்ப தேவை. ஏன்னா இந்த பர்சன் வந்து ஒரு டாக்ஸிக் என்வாயன்மெண்ட்டில் தான் அவங்கள வச்சுருப்பாங்க, டாக்ஸிசிட்டியில் தான் வந்து வச்சுருப்பாங்க. நல்லா பேசுகிற மாதிரி பேசுவாங்க, திடீர்னு விட்டு போயிடுவாங்க, அப்புறம் திடீர்னு வந்து பேசுவாங்க. இப்படி பேக் அண்ட் ஃபோர்த் எனர்ஜி தான் இருக்கும், கண்டினியூ ஆகும். அவங்க தேவை முடிகிற வரைக்கும் உங்களை அப்படியே தான் வச்சுருப்பாங்க, உங்களை விட்டு மூவ் ஆனும் பண்ண மாட்டாங்க. ஓகேவா? இதுதான் வந்து ரியல் ஃபேக்ட் அபவுட் திஸ் ரீடிங், இந்த பைல் 1 ரீடிங். ஸோ அவேர் ஆஃப் தட். பைல் 1, இந்த பர்சன் வந்து உங்களுக்கான பர்சன் கிடையாது. இதுதான் வந்து கன்க்ளூஷன். ஓகேவா? டாட்டா பை பை. நாங்கள் அடுத்த ரீடிங்கில் சந்திக்கிறோம். இன்னும் இன்டெப்த்தாக தெரிஞ்சுக்கணும். இது வந்து ஜென்ரல் ரீடிங் இல்லையா, ஸோ இது வந்து பொதுவான எனர்ஜி தான் வந்து கனெக்ட் ஆகும். இன்டெப்த் ரீடிங் பார்க்கும்போது உங்கள் டேட் ஆஃப் பர்த் வச்சு பார்க்கும்போது இன்னும் சில சுச்சுவேஷனை வந்து கணிக்க முடியும், கிளாரிட்டி கிடைக்கும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு ஏதாவது தேவைப்படுச்சுன்னா நான் டிஸ்பிளேல வந்து என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். பர்சனல் ரீடிங் எடுத்துக்கலாம் தான் எடுத்துக்கலாம். ஓகேவா? டாட்டா பை பை. நாங்கள் அடுத்த ரீடிங்கில் சந்திக்கிறேன். Hey guys, welcome to pile 2. சூஸ் பண்ணவங்களுக்கு pile 2 555 manifesting my wish. ஸோ இந்த பைல் சூஸ் பண்ணவங்களுக்கான ரீடிங் வந்து பார்க்கலாமா?
டூ ஆஃப் கப்ஸ். ஸோ என்னென்ன கார்டு வந்திருக்குன்னு பார்க்கலாம். 6 of Pentacles, Knight of Wands, Death card, 3 of Swords, the Tower, and 2 of Cups. Okay, so pile 2 வந்துட்டு பார்க்கும்போது உங்களுக்கு ஏற்கனவே வந்து ஒரு பாஸ்ட் லவ் வந்து கட்டாயம் இருந்திருக்கும். ஸோ அதுலேயே நீங்கள் ரொம்ப வந்துட்டு ஒரு ஹார்ட் பிரேக் ஆகி அதுலேருந்து உடஞ்சி மீண்டு வரத்துக்கே வந்து உங்களுக்கு ரொம்ப நாள் ஆயிருக்கும். ஸோ இந்த பர்சன் வந்துட்டு உங்களுக்கு வந்து அந்த பர்சனே தான் வந்துட்டு உங்கள்கிட்ட இப்போது உங்கள் மனசில் இருக்க பர்சனே தான் வந்துட்டு உங்ககிட்ட வந்து பழக ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ இந்த பர்சன் மேலே உங்களுக்கு வந்து அந்த லவ் ஃபீல் வந்து கட்டாயம் வந்திருக்கும். ஏன்னா அவங்க பழகிற விதத்தை வச்சு உங்களுக்கு அவங்க மேலே வந்து ஒரு அட்ராக்ஷன் வந்து க்ரியேட் ஆகிருக்கும். இருந்தாலும் ஒரு பயம் இருக்குது. இந்த பாஸ்ட் லவ் மாதிரியே இந்த லவ்வும் முடிஞ்சிருமோங்கிற ஒரு பயம் உங்களுக்குள்ளே நல்லாவே தெரிகிறது. இன்னும் சொல்லப்போனால் வந்து அந்த பாஸ்ட் ரிலேஷன்ஷிப் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு அது உங்களை ரொம்ப உடைய வச்சிருச்சு. இனிமேல் அந்த ரிலேஷன்ஷிப் மேலே அந்த நம்பிக்கையை உங்களுக்கு வந்து போக வச்சுருக்கும். அந்த லவ் மேலே அந்த நம்பிக்கையை உங்களுக்கு மொத்தமாக போயிருக்கும். இப்போ தான் வந்துட்டு ஒரு புதுசாக வந்து நீங்களே வந்துட்டு ஓகே அக்செப்ட் பண்ணிட்டு நான் வந்துட்டு நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் லைஃப்க்கு வந்து நான் வந்து மூவ் ஆன் பண்ணுறேன் அப்படின்னு வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டு தான் நீங்கள் இன்றைக்கி வந்து அந்த உங்கள் மனசில் இருக்க பர்சன் கூட எனக்கு வந்து லவ் கனெக்ட் ஆகுமா? ஏன்னா நீங்கள் அந்த பயத்தில் தான் நீங்கள் இப்போ இந்த ரீடிங்கே வந்திருக்கீங்க. பாஸ்ட் லவ் மாதிரியே இதுவும் வந்து என்னை ஏமாற்றிட்டு போயிடுமா, இல்லை இதுவும் என்னை பிரேக் டவுன் ஆகிருமா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தில் தான் நீங்கள் வந்திருப்பீங்க. சில பேர் சொல்கிறேன். ஸோ கனெக்ட் ஆகிறவங்க எடுத்துக்கோங்க. பட் திஸ் இஸ் அ பியூட்டிஃபுல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ இந்த பர்சனுக்கும் உங்கள் மேலே வந்துட்டு லவ் வந்துட்டு கட்டாயம் ஃபார்ம் ஆகும். அண்ட் நீங்கள் எவ்வளோ லவ் கொடுக்குறீங்களோ அதே லவ் சேம் அந்த பர்சனும் வந்து திருப்பி கொடுப்பாங்க. அண்ட் இது வந்துட்டு ஒரு ட்வின் ஃப்ளேம் எனர்ஜி தான் சொல்லப்போனால். எப்படி சொல்கிறதுனா இந்த பர்சன் கிட்ட நீங்கள் எல்லா வித ஹீலிங்கும் நீங்கள் பார்க்கலாம். இந்த பழைய லவ்லேருந்து நீங்கள் மீண்டு வந்த அந்த ஒரு ஹீலிங் இருக்குது பார்த்தீங்களா, அதை இந்த பர்சன் கிட்ட தான் நீங்கள் வந்துட்டு ஃபீல் பண்ணியிருப்பீங்க. இந்த பர்சன் கூட இருக்கும்போது உங்களுக்கு வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு மனசு நிம்மதியாக இருக்கும், அமைதியாக இருக்கும். இருந்தாலும் ஒரு பயம், அந்த சேம் பயம் உங்களுக்குள்ளே இருக்கும். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா அந்த பழைய லவ் மாதிரியே இது ஆகிடுமோ அப்படின்னு. பட் ஆனால் உங்கள் பழைய லவ் வந்துட்டு செட் ஆகாமல் போனதுக்கு காரணம் வந்துட்டு அந்த ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் இல்லாதனால தான். அண்ட் அதர் பர்சனோட டிஸ்டர்பன்ஸ் நிறையா இருந்திருக்கும். ஸோ இன்னொருத்தவங்க மூலிமா அந்த பிரச்சனை க்ரியேட் ஆகி இன்னொரு பர்சனால உங்கள் லைஃபுக்குள்ளே வந்து நுழைஞ்சு அது மூலிமா தான் உங்கள் ரிலேஷன்ஷிப் வந்து நிறைய டிஸ்டர்பன்ஸ் ஏற்பட்டிருக்கும். அந்த உங்களுக்கும் அந்த பழைய லவ்வுக்குமே ஒரு சரியான புரிதல் இல்லாதனால தான் அந்த பழைய லவ்வே பிரேக்கப் ஆகிருக்கும். பட் இந்த லவ் வந்து நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக கொண்டு போகணும்னு நினச்சிங்கன்னா வந்துட்டு கண்டிப்பாக அதர் பர்சன்ஸை இன்வால்வ் பண்ணாதீங்க. எதாக இருந்தாலும் நேரடியாக நீங்களே ஒருத்தருக்கு வந்து பேசுங்க. ப்ரப்போஸ் பண்ணுறதுமே சரி, இல்லை ப்ரப்போஸ் பண்ணவங்களுமே சரி, எதாக இருந்தாலும் மனசு விட்டு அவங்கக்கிட்ட நேரடியாக பேசுங்க. ஏன்னா உங்களோட எனர்ஜி அவங்களால கனெக்ட் பண்ணிக்க முடியும், உங்கள் லவ் அவங்களால புரிஞ்சிக்க முடியும். ஓகேவா? நான் அதனால தான் வந்து ஸ்டார்டிங்கே வந்து மேனிஃபெஸ்டிங் மை விஷ் அப்படின்னு எழுதியிருந்தேன். எதனால் எழுதியிருந்தேன் எனக்கு தெரியல. பட் நீங்கள் ஆசைப்படுற விஷயத்தை மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது அது கட்டாயம் நடக்கும். ஓகேவா? நீங்கள் பயப்படாதீங்க. இந்த பழைய லவ் இருந்த மாதிரி வந்து இந்த லவ் வந்து கட்டாயம் இருக்காது. இந்த லவ்வை வந்து இன்னும் நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக வந்துட்டு பில்ட் பண்ணணும். ஃபவுண்டேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன்னா இந்த பழைய பயத்தெல்லாம் விட்டுருங்க, லெட் கோ பண்ணுங்கள். இந்த பழைய விஷயமே வேண்டாம் நமக்கு, அதெல்லாம் தூக்கி போட்டுருங்க. இந்த பழைய விஷயத்தெல்லாம் தூக்கி போட்டு அந்த பேக்கேஜஸ்லாம் தூக்கி போட்டு புதுசாக நீங்கள் வந்துட்டு வாங்க. இந்த பர்சன் வந்து என் லைஃபுக்கு வந்து ஒரு புது நியூ பிகினிங்னு நினச்சிக்கோங்க. ஓகேவா? இப்போ உங்கள் மனசில் இருக்க பர்சன் வந்து ஒரு நியூ பிகினிங்னு நினச்சிக்கோங்க. அந்த பர்சன் கூட நீங்கள் ட்ராவல் ஆக போகிறீங்க. அந்த பர்சன் கூட ஒரு லைஃப்பை வந்து பில்ட் பண்ண போகிறீங்க. ஸோ அந்த பில்டிங் மொமெண்ட் வந்து எப்படி இருக்கும்னா ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ அடுத்து வந்து எது வந்தாலும் உங்களோட ரிலேஷன்ஷிப்பை சாய்க்க முடியாத அளவுக்கான ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் வந்து நீங்கள் கட்டாயம் வந்துட்டு பில்ட் பண்ணி ஆகணும். ஸோ அந்த பழைய பயத்தெல்லாம் விட்டுட்டு வேறு லெவல் அந்த பாஸ்ட் லவ்வே பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு அந்த லவ் வந்து நீங்கள் வந்துட்டு இந்த லவ் வந்துட்டு நீங்கள் கொண்டு போவீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. கார்டும் அப்படி தான் சொல்லுது. ஓகேவா? ஜட்ஜ்மெண்ட் ஆக்சுவலாக இஸ் அ வேக்கப் கால் அண்ட் ஜட்ஜ்மெண்ட். ஸோ நீங்கள் ஆசைப்படுற விஷயம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கான அந்த ஜஸ்டிஸும் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ அந்த பழைய லவ்வில் நீங்கள் இழந்த சில விஷயங்கள் வந்து இந்த புது லவ்வில் வந்து உங்களுக்கு ஃபேவராக உங்களுக்கு ஜஸ்டிஸாக வந்து எல்லாமே நடக்கும். ஓகேவா? ஸோ நோ வரி. ஃபவுண்டேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். நீங்கள் நினைக்கிற மாதிரி விளையாட்டுத்தனமாக இல்லை. ஃபவுண்டேஷன்னா அந்த புரிதல்,
அந்த பர்சன் என்ன நினைக்கிறாங்க, நம்ம என்ன நினைக்கிறோம். பழைய லவ்வோட வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கக்கூடாது. ஸோ அந்த பர்சன் அப்படி இருந்தாங்களே, ஸோ இந்த பர்சனை இப்படி தான் பிஹேவ் பண்ணுவாங்க, கனெக்ட் பண்ணிக்கக்கூடாது. அதுதான் நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு தப்பாக இருக்கும். ஸோ அந்த தப்பை திரும்ப இந்த லெவலில் பண்ணாதீங்க. ஏன்னா இது வந்து முழுக்க முழுக்க வந்துட்டு புது பிகினிங். ஸோ நீங்களே வந்துட்டு ஒரு மறு ஜென்மம் மாதிரி தான் இந்த லவ்வை பொறுத்த வரைக்கும். ஸோ கிட்டத்தட்ட வந்து மறு ஜென்மம் தான் இந்த லவ். ஸோ ஒரு பியூட்டிஃபுல் டிரான்ஸ்ஃபார்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த லைஃப்பில் வந்து இருக்கும். ஸோ நோ வரி. ஸோ ஒன் சைடட் பர்சன் அப்படின்னா தாராளமாக நீங்கள் இந்த பர்சனை வந்து ப்ரப்போஸ் பண்ணலாம். இந்த பர்சன் கூட நீங்கள் வந்து லவ் பண்ணலாம். இந்த ரிலேஷன்ஷிப் வந்து நல்லபடியாக ட்ராவல் ஆகும், கண்டினியூ ஆகும். இடையில வந்து பிரேக்கப்போ செப்பரேஷனோ வருது அப்படின்னா அது புரிதல் இல்லாமல் வந்ததாக தான் இருக்கும். ஸோ வந்து நிறையா புரிதலை ஏற்படுத்திக்கோங்க. ஏன்னா புரிதல் ரொம்பவே முக்கியம். சில பேர் இப்போ நீங்கள் பேசாமல் இருந்தால் கூட, நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் நீங்கள் இந்த பர்சன் கூட நீங்கள் இருந்திருந்தால் கூட இந்த பர்சனே வந்து எல்லா ஸ்டெப்ஸுமே எடுப்பாங்க. ஏன்னா நீங்கள் எவ்வளோ மிஸ் பண்ணுறீங்களோ சேம் எனர்ஜி அந்த பர்சனுக்குமே இருக்குது. ஓகேவா? ஸோ அதனால் அவங்க உங்களை விட்டு கொடுக்க மாட்டாங்க எங்கேயுமே. எதாக இருந்தாலும் உங்களை தேடி தேடி வந்து அவங்களே எல்லாமே வந்து எஃபோர்ட்ஸ் போட்டு எல்லாமே அவங்களே பண்ணுவாங்க. ஓகேவா? கொஞ்சம் ஃபவுண்டேஷன் வந்து மட்டும் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ எது வந்தாலும் இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்துட்டு தகர்த்தாத அளவுக்கு நம்ம அந்த பர்சனுக்கு வந்து ஒரு நம்பிக்கை கொடுக்கணும், ஒரு லவ் நிறைய கொடுக்கணும். அது நீங்கள் எவ்வளோ கொடுக்குறீங்களோ அதை வந்து திருப்பி அவங்களும் கொடுக்க ரெடியாக இருக்காங்க, கொடுப்பாங்க. ஓகேவா? ரொமான்ஸ் ஏஞ்சலோட அட்வைஸ் என்ன அப்படிங்கிறது பார்த்துடலாம். ஓகே, யூ டிசர்வ் லவ் சொன்னேன் இல்லையா? நான் ரீடிங் பார்த்துட்டு இருக்கும்போதே சொன்னேன் யூ டிசர்வ் லவ் அப்படின்னு. ஓகே, சில பேருக்கு வந்து உங்கள் பார்ட்னர், அதான் உங்கள் மனசில் இருக்க பர்சனுக்கும் சரி நீங்களும் சரி உங்கள் 2 பேருக்கும் மியூச்சுவலாக வந்து சில ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஸோட சப்போர்ட்னால உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் வந்து நிறையா விஷயங்கள் வந்துட்டு ஃபர்தராக வந்துட்டு உங்களுக்கு வந்து ஹெல்ப் கிடைக்கும். ஸோ அந்த அந்த ஒரு ஒரு அந்த ஒரு பெஸ்ட்டு சுச்சுவேஷன், அதாவது நம்ம லவ் கூட நம்ம ஃப்ரெண்ட்ஸும் மியூச்சுவலாக இருக்கும்போது உங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு மியூச்சுவல் ஃப்ரெண்ட் இருக்கும்போது அந்த பாண்டே வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கும், இன்னும் கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வந்து இருப்பாங்க சில பேருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஹெல்ப்பை வந்து எடுத்துக்கோங்க. அண்ட் யூ டிசர்வ் திஸ் லவ். ஓகேவா? இந்த லவ் வந்து உங்களுக்கு டிசர்வ் ஆன லவ். ஸோ பாஸ்ட் விஷயத்தை நினச்சி இப்பவும் வருத்தப்படாதீங்க. இப்போ வந்திருக்க அந்த புது லவ் வந்து நீங்கள் உங்களுக்கு வந்து யூனிவர்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு டிசர்விங்கான ஒரு விஷயந்தான். அப்படிப்பட்ட ஒருத்தரை தான் வந்து உங்கள் லைஃப்க்கு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ யூ டிசர்வ் லவ். இன்கேஸ் ஏதாவது வந்துட்டு இன் பிட்வீன் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஏதாவது ஒரு பிரச்சனை ஒன்று க்ரியேட் ஆகுதுன்னா அது ஃபைனான்ஷியல் இஷ்யூஸ்னால தான் இருக்கும். ஸோ அதை வந்து பார்த்து லாஜிக்கலாக வந்து ஹேண்டில் பண்ணுங்கள். ஸோ மணி வச்சு தான் சில ப்ராப்ளம் க்ரியேட் ஆகும். மணி வச்சு சண்டை வரத்துக்கான வாய்ப்புகள் வந்து கட்டாயம் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அதை லாஜிக்கலாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஸோ மணி இன்றைக்கி வரும் நாளைக்கு போகும். லவ் தான் நமக்கு முக்கியம். நான் தான் சொன்னேன், ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் ரொம்ப தேவை. ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், ஒருத்தர் எல்லா விஷயங்களையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ வந்துட்டு மணி அப்படிங்கிறது ஒரு லைஃப்பில் வந்துட்டு ஒரு பாட்டு தான். ஸோ அதை வச்சே நம்ம வந்து எல்லாத்தையும் டிசைட் பண்ணிட முடியாது. ஸோ உங்கள் பார்ட்னரோட திங்கிங் என்ன, உங்கள் பார்ட்னர் எப்படி எதிர்பார்க்குறாங்க, உங்கள் பார்ட்னர் எப்படிப்பட்ட பார்ட்னர் புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் லைஃப்பையும் வந்து கொண்டு போங்க. உங்களுக்கு என்ன தேவைங்கிறதையும் நீங்கள் புரிய வைக்க வேண்டியது ரொம்ப கட்டாயம். ஸோ நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்களோ அதையும் வந்து அவங்கக்கிட்ட சொல்லுங்கள். அவங்க கட்டாயம் வந்து புரிஞ்சுப்பாங்க, புரிஞ்சுக்க ரெடியாக இருப்பாங்க. பிகாஸ் திஸ் இஸ் எ ட்வின் ஃப்ளேம் எனர்ஜி அப்படிங்கிறத கனெக்ட் பண்ணிக்க ஈஸியாக இருக்கும். உங்களோட எமோஷன்ஸும் சரி அவங்க எமோஷன்ஸும் சரி. அண்ட் இந்த பர்சன் வந்து கட்டாயம் வந்து உங்களுக்கான ஹீலிங் பர்சன்னே சொல்லணும். ஸோ உங்களோட பாஸ்ட் லைஃப்லேருந்து ஹீல் பண்ணி ஒரு புது லைஃப்பை வந்து கொடுக்கறதுக்காக தான் வந்து இந்த பர்சனே வந்து வந்திருப்பாங்க உங்கள் லைஃப்பில். ஸோ திஸ் இஸ் அ குட் சைன். ஸோ நிஜமாகவே ஒரு குட் சைன் தான். ஸோ மேனிஃபெஸ்ட் யுவர் விஷ். ஸோ டெய்லி வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள். இந்த பார்ட்னர் கூட எனக்கு வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் லைஃப் அமையும் அப்படின்னு சொல்லி மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள். கட்டாயம் வந்துட்டு இது சக்ஸஸ்ஃபுல் ரிலேஷன்ஷிப்பாக முடியும். ஸோ இன்னும் இன்டெப்த்தாக வந்துட்டு சில பேருக்கு சுச்சுவேஷன்ஸ் மாறலாம். இது வந்து ஒரு ஜென்ரல் ரீடிங் அப்படிங்கிறதுனால ஸோ ரெசனேட் ஆகிறது எடுத்துக்கோங்க. இன்னும் இன்டெப்த்தாக பர்சனலாக தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்பிளேல என் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். பர்சனல் ரீடிங்காக வந்து எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் கைட் பண்ணுறேன். ஓகேவா? டாட்டா பை பை. எங்களை அடுத்த ரீடிங்கில் சந்திக்கிறேன்.